ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட அப்ளிகேஷன் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். The maximum number of students among whom 1001 pens and 19 pencils can be distributed in such a way that each student gets same number of pens and same number of pencils. ஓகே, இப்போ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா. அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1001 பென்ஸும் 19 பென்சிலும் இருக்குது, சரிங்களா. பட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலை. பட் நான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்ஸும் பென்சிலும் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு நம்மளுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வருமா எல்சிஎம் வருமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ நான் ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன், ஸோ அதை வச்சு பாருங்கள். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது பிக் வேல்யூவை ஸ்மால் வேல்யூவாக டிவைட் பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதானே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1001 பென்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 19 பென்சில்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இப்போ ஹெச்சிஎஃப் வந்து யூஸ் பண்ணுறேன், ஓகேவா. இப்போ நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கலாம் 1001 and 19. ஓகே, ஸோ இது எவ்வளோலாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 13 வருது, ஓகேங்களா. ஸோ இது போட்டிங்கன்னா 77ன்னு வரும், இங்கே போட்டிங்கன்னா 17 வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணலாமா. 11 7 77, 570. ஸோ இதுக்கு வந்து காமன் கிடையவே கிடையாது. ஸோ ஹெச்சிஎஃப் நான் என்ன சொல்லியிருக்கேன், காமனாக எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அந்த நம்பர்ஸை காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் இருந்தால் மட்டும்தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம போட முடியாது. ஸோ இப்போ எல்சிஎம் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 × 7, ஓகேங்களா. ஸோ 13 × 7 எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ எல்சிஎம் வந்து எனக்கு 13 × 7, ஓகேவா. ஸோ 7 3 21. ஸோ 91. ஸோ எல்சிஎம் வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 91 வருது. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்ஸ் அண்ட் பென்சில்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எவ்வளோன்னு இப்போ வந்து 1001 பென்ஸ் இருக்குங்களா. ஸோ 1001 பென்ஸ், ஓகேவா, டிவைடட் பை 91. ஓகே, அப்போ எவ்வளோ வருதுன்னு எனக்கு 11 பென் வருது, ஓகே. அதே மாதிரி 19 பென்ஸ் டிவைடட் பை 91. ஸோ எவ்வளோ வருது 10 பென்சில். அதாவது இந்த 91 அப்படிங்கிறது என்னென்னா மேக்ஸிமம் வந்து 91 ஸ்டூடெண்ட்ஸ் டு கிவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்சில் அண்ட் பென் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே 91 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா மேக்ஸிமமாக 91 பென்சில்ஸும், அதாவது 91 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பென்சில்ஸை வந்து பென்சில்ஸை வந்து ஈக்குவலாக கிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 1001 வந்து நம்ம 91 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னா 11 பென்னை ஒருத்தருக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்சிஎஃப்ஆ எல்சிஎம் யூஸ் பண்ணோமா அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிக் வேல்யூவை ஸ்மால் வேல்யூவாக டிவைட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் வந்து அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க வேல்யூ பென்சிலுக்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணணும். இந்த 91 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமமாக 91 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பென்சிலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென்னையும் வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 91 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 11 பென் கொடுக்கலாம், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 பென் கொடுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 11 பென்ஸ் வாங்குவாங்க ப்ளஸ் 10 பென்ஸும் உங்களுக்கு தருவாங்க. அந்த மாதிரி 91 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரலாம் அப்படிங்கிறது தான் இதில் ஆன்சர், ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A milk vendor has 24 liter of cow milk, 42 liter of toned milk, 63 liter of double toned milk. If he wants to pack them in cans,
so that each can contain same liters of milk, does not want to mix any two kinds of milk in a can, then the least number of can required is. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு மில்க் விற்கிறவங்க கவு மில்க் வந்து 24 லிட்டர் வச்சுருக்காங்க, டோன்டு மில்க் வந்து 42 லிட்டர் வச்சுருக்காங்க, டபுள் டோன்டு மில்க் வந்து 63 லிட்டர் வந்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு அதாவது கவு மில்க்கு, டோன்டு மில்க்கு, டபுள் டோன்டு மில்க்கு இதை வந்து தனித்தனியான கேனில் வந்து ஊற்றணும், நிரப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, எந்த மில்க்கையும் இன்னொரு மில்க் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது, பட் தனித்தனியாக வந்து ஒரு கேனில் பேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ கேன் வந்து அந்த மாதிரி தேவை, அதாவது இப்போ கவு மில்க்குக்கு எவ்வளோ கேன் தேவை, டோன்டு மில்க் எவ்வளோ கேன் தேவை, அண்ட் டபுள் டோன்டு மில்க்குக்கு எவ்வளோ கேன் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உடனே தென் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கேன் ரிக்வைர்ட் இஸ் அப்படின்னா லீஸ்ட்னா எல்சிஎம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்சிஎம் போகக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணனாலும் சரி, பிக் வேல்யூவை டிவைட் பண்ணுறதுனாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக நான் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் எடுக்கலாம். ஸோ எவ்வளோ கவு மில்க் இருக்குது, 24 கவு மில்க், 42 டோன்டு மில்க் அண்ட் 63 டபுள் டோன்டு மில்க். நாங்கள் எழுதுகிறேன், கவு மில்க் வந்து எனக்கு 24, டோன்டு மில்க் வந்து எனக்கு 42, டபுள் டோன்டு மில்க்னால் டீஸ்கொயர்னு எடுத்துக்கிற டபுள் டோன்டு மில்க் வந்து 63. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கலாம். இது எவ்வளோவில் போனால் 3ஆல் போகும். 8 3 24, 1 3 4 12, மிச்சம் வந்து 21. இதுக்கு ஃபர்தராக டிவைட் பண்ணுறதுக்கு காமன் நம்பர் கிடையாது, ஸோ இதை விட்டுடலாம். சரி, இப்போ இந்த இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கேன் வந்து கண்டிப்பாக 3 லிட்டர் ஆக்குப்பை பண்ணும் அப்படிங்கிறதான் இந்த 3. சரிங்களா? ஒரு கேன் 3 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். அப்போது கவு மில்க் 24 இருக்குது. அப்போ எவ்வளோ கேன் தேவை, அதாவது ஒரு கேன் வந்து ஒரு கேன் வந்து 3 லிட்டர் பிடிக்கும். ஸோ கவு மில்க் வந்து 24. ஸோ வந்து 24 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 8 கேன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா அதே மாதிரி டோன்டு மில்க் வந்து 42 லிட்டர் இருக்குது, ஒரு கேன் வந்து 3 லிட்டர் பிடிக்கும். அப்போ எவ்வளோ கேன் வரும், 14. அதே மாதிரி டபுள் டோன்டு மில்க் வந்து 63 லிட்டர் இருக்குது, ஒரு கேன் 3 பிடிக்கும். ஸோ 21 கேன் வேணும். ஸோ நீங்கள் 8 14 21 இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு ஈஸி மெத்தட் சொல்லித்தட்டா. உங்களுக்கு இந்த கீழே வருது இல்லையா, ரிமைனிங் இருக்குல்ல, இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 8 14 + 21 அவ்வளோதான். ஸோ இப்போ டோட்டலாக உங்களுக்கு 43 கேன் வரும். சரியா? இந்த 3 அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒரு கேனுக்கு 3 லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 3. சரிங்களா? ஒரு கேனுக்கு 3 லிட்டர் பிடிக்கும். ஓகே, சரி. இதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர் ஆர் 24 apples, 36 mango, 60 banana can be arranged in several rows in such a way that every row contains same number of fruits of only one kind. What is the minimum number of fruits required for this to happen? ஓகே, அதாவது மொத்தம் 24 ஆப்பிள், 36 மேங்கோ அண்ட் 60 பனானா இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே ஒரு ரோவாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ரோவாக அரேஞ்ச் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 10 ஃப்ரூட் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி தான் செகண்ட் ரோலையும் 10 ஃப்ரூட் இருக்கணும், தேர்ட் ரோலையும் 10 ஃப்ரூட் இருக்கணும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் இருக்கணும். பட் என்னென்னா ஒன்லி ஒன் கைண்ட் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஆப்பிள் இருந்துச்சுன்னா ஆப்பிள் மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு 6 ஆப்பிளை வச்சுட்டு திரும்பியும் வந்து நம்மளுக்கு 10 ஃப்ரூட் டோட்டலாக வேணுமா, ஸோ திரும்பியும் ஒரு 4 மேங்கோ சேர்த்துலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ரோலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் இருக்கணும், பட் அந்த ஃப்ரூட் வந்து சேம் ஃப்ரூட்டாக இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரோ வந்து தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? 24 ஆப்பிள், 36 மேங்கோ, 60 பனானா. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கலாம். சரிங்களா? என்ன வரும்னு பாருங்கள், 24 36 அண்ட் 60. சரிங்களா? இது வந்து நீங்கள் 12ஆல் எடுத்துக்கலாம். 12 24, 12 3 36, 12 60. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 12 அப்படிங்கிறது வந்து ஒரு ரோவுக்கு 12 பனானா வைக்கலாம்.
சரிங்களா. ஸோ நான் ஈஸி மெத்தட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மொத்தம் எவ்வளோ ரோ தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ரோ தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ 2 + 3 + 5. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ எனக்கு மொத்தமாக 10 ரோ வந்து எனக்கு தேவை. சரிங்களா. ஸோ 10 ரோ நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஓகே, இந்த டைம் சொல்கிற பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணிடணும், சாரி ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணணும். ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளுக்கு டோட்டல் ரோ, இது வந்து நம்மளுக்கு டோட்டல் ரோ வந்து எனக்கு 10 ரோ தேவை. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரோவில் ஆப்பிள் வந்து 12 ஆப்பிளை 2 ரோவில் வைக்கிறாங்க. ஸோ இது என்ன மீனிங்னா இதான் மீனிங். ஸோ அடுத்த 3 ரோவுக்கு 36 மேங்கோவை 12 வச்சு முடிச்சிடறாங்க. அதே மாதிரி அடுத்த 5 ரோவுக்கு 12 பனானா வைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம ஹெச்சிஎஃபோட எல்சிஎம்மோட அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஎம்மோட சம்ஸ் பார்க்கலாம். 6 bells tolling together and toll at intervals 2, 4, 6, 8 and 12 seconds respectively. In 13 minutes, how many times do they toll together? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 பெல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஒன்றா அடிச்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் வந்து, அதாவது அடுத்தடுத்த பெல், ஒரு பெல் வந்து 2 செகண்ட் கழிச்சு அடிக்குது, இன்னொரு பெல் 4 செகண்ட் கழிச்சு அடிக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று 6, 8 அது மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இன் 30 minutes how many times do they toll together? ஸோ 30 நிமிஷத்துக்கு கழித்து எத்தனை டைம் அந்த பெல் ஒன்றா அடிச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு டைம் ஒன்றா அடிச்சிருது, அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் இடைவெளி விட்டு அடிக்குது, அதுக்கப்புறம் இது மாதிரி 30 நிமிஷம் கழித்து எவ்வளோ டைம் அந்த பெல் வந்து ஒன்றா ரிங்காக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம், பெல் ரிங்ஸ் அப்படிங்கிற செம்ஸு, அப்புறம் மீட்டிங் பாயிண்ட் வந்து சேமு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் எல்சிஎம் சம்ஸ் வந்து எல்சிஎம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாமா கொடுத்துருக்க நம்பருக்கு. ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 4, 6, 8 and 12. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் 2 எடுத்துக்கிறேன், திரும்பி 2 போட்டோன்னா 3 போட்டுக்கிறேன். மல்டிபிள் பண்ணுங்க. இப்போது 2, 4, 4, 12, 12, 24. ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் வந்து எவ்வளோனா 24. நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் நான் மறந்துட்டேன். இந்த இடத்துல 10 அப்படிங்கிறது வரும். சரிங்களா. 6 பெல்ஸ் தானே, நான் வந்து 5 பெல்ஸோட தான் கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 10 வரும், அப்போ இங்கே 5 வரும், இங்கே 5, இங்கே 5. ஸோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து 2, 4, 4, 12, 12, 60, 60 × 2, 120. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ இப்போ இங்கே வந்து எல்சிஎம் வந்து எனக்கு 120. ஸோ இது எல்லாமே செகண்ட்ஸில் இருக்கனால நான் செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதுக்கிறேன். சரிங்களா. ஸோ இந்த செகண்ட்ஸை வந்து நான் மினிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன், பிகாஸ் இங்கே மினிட் கொடுத்தனால. ஸோ 2 minutes. ஸோ இந்த 2 minutes அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு 2 minutesக்கு ஒருக்காவும் பெல்லை வந்து ஒன்றா ரிங் ஆகும், எல்லா பெல்லுமே ஒன்றா ரிங் ஆகுங்கிற மீனிங். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு 2 minutesக்கும் ரிங் ஆகுது, ஒவ்வொரு 2 minutesக்கும் ரிங் ஆகுது. ஒரு டைம் ஒரு 2 minutesக்கும் ஒரு டைம் எல்லா பெல்லும் ஒன்றா ரிங் ஆகுது. அப்போ அவங்க 30 minutes கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு மினிட்டுக்கும் ஒரு 2 minutesக்கும் ஒரு டைம் ரிங் ஆகுது. அப்போ 30/2 பண்ணினீங்க அப்படின்னா 15. அப்போ உங்களுக்கு வந்து 15 times வந்து உங்களுக்கு அந்த பெல் வந்து ரிங் ஆகிருக்கும் அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்க. சரிங்களா. பட் அது ராங்காக போயிடும். ஏன்னா மொத்தமாக வந்து ஒன்றா அதாவது எல்லா பெல்லும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறது எவ்வளோ டைமுன்னு கேட்டிருக்காங்க. இது ஓகே. பட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைமு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாமே ஒரு டைம் ஒன்றா அடிச்சிருந்ததா, அந்த ஸ்டார்டிங்கையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தம் 16. ஓகே, புரிஞ்சுதா. அதாவது இந்த 2 minutes அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, எல்லா பெல்லுமே 2 minutes ஒன்ஸ் வந்து ஒன்றா ரிங் ஆகுது அப்படிங்கிற மீனிங்.
அப்போ 30 மினிட்ஸ் வரைக்கும் எவ்வளோ டைம் ரிங் ஆகும்? 15 × 2 30. ஸோ இப்போ வந்து 15 டைம்ஸ் வந்து ரிங் ஆகிருக்கும். ஸோ நம்ம இனிஷியல் டைமையும் எடுத்துக்கிறதுனால நான் இங்கே 16 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த டிராஃபிக் லைட்ஸ் அட் 3 different road crossings change after 24 seconds, 36 seconds, 54 seconds. If they all change simultaneously at 10:15 AM, then what time will they again change simultaneously? ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 3 ரோடில் வந்து டிராஃபிக் லைட் வந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? அந்த டிராஃபிக் லைட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு ரோடில் இருக்க டிராஃபிக் லைட் 24 செகண்ட் கழித்து சேஞ்ச் ஆகுது. செகண்ட் வந்து 36 செகண்ட், தேர்ட் வந்து 54 செகண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில், சைமல்டேனியஸ்னால் ஒரே நேரத்தில்ங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் 10:15 AM சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ திரும்பியும் எவ்வளோ நேரம் கழித்து ஒன்றா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 24, 36, 54க்கு நம்ம இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கலாம், சரிங்களா? 24, 36 and 54. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எவ்வளோ வரும்? 6 போடலாம். 6 × 24, 6 × 36, 9 × 54. 2 போட்டிங்கன்னா 2 4, 3 2 6, 9. 3 போட்டிங்கன்னா 2 1 3. ஸோ இது இன்னும் எடுக்க முடியாது. ஸோ நீ கீழே எப்படி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸ் வந்தால் விட்டுருங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுறது. அதாவது ஒன்னாலையும் அதே நம்பரால் வகுப்படுற மாதிரி இருந்தால் மட்டும் விட்டுருங்க. இப்போ 3 எடுத்துட்டிங்கன்னா 1ஆலையும் 3ஆல் மட்டும்தான் வகுப்படும், மற்ற நம்பரால் வகுப்படாது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 2. இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 2 12, 12 12 3 36 × 2. ஸோ இது வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா 216 வரும். ஸோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 216 செகண்ட்ஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த செகண்ட்ஸை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மினிட்டில் நான் மாற்றிக்கிறேன், சரிங்களா? செகண்டை வந்து மினிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 3 minutes 36 secondsன்னு வரும், சரிங்களா? அப்போது 3 minutes 36 secondsக்கு ஒன்ஸ் வந்து எல்லா, அதாவது அந்த சிக்னல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மீனிங். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் 10:15க்கு எல்லாமே சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் 3 minutes கழித்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இது கூட 3 minutes 36 seconds ஆட் பண்ணுங்கள். 10, 18 and 36. ஓகேவா? இப்போ தான் வந்து இது எல்லாமே நெக்ஸ்ட்டு இந்த டைமில் தான் எல்லா டிராஃபிக் லைட் 3 ரோட்டில் இருக்க டிராஃபிக் லைட்டும் சைமல்டேனியஸாக சேஞ்ச் ஆகுங்கிற மீனிங். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறையா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணணுமா எல்சிஎம் ஃபைன் பண்ணணுமாங்கிறத பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப டஃபஸ்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறைய சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.